இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நீதியின் நேற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து கிறிஸ்தவமும் குடும்ப வாழ்க்கையும் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். தெரியாமல் தவறி விழும் கண்ணாடி குவளை அல்ல குடும்ப வாழ்க்கை. இது ஒரு எண்ட் இல்லை, ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக நுழைகின்ற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. கர்த்தர் இணைத்த துணை. ஆண்டவர் நம்மை இணைத்து வைத்திருக்கிறார் ஒரு கணவனும் மனைவியாக. அதை நாம் மறந்து விடக்கூடாது. இது எண்ட் என்று ஏதோ லைஃப் இதோட முடிஞ்சுது, திருமணம் முடிஞ்ச அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்துக்களை இந்த சமுதாயம் விதைத்து கொண்டிருக்கிறது. அதல்ல, இது துவக்கம். ஒரு நல்லதொரு துவக்கத்தை தான் இந்த குடும்ப வாழ்க்கை திருமணம் நமக்கு தருகிறது. ஒரு அடர்ந்த காட்டிலே 2 மான்கள் நடந்து சென்று கொண்டிருந்தன. ஒரு பெண்மான், ஆண்மான். 2ம் நடந்து சென்று கொண்டிருந்த வேளையிலே 2 பேருக்கும் மிகுந்த தாகம். 2 மான்களும் தூரத்திலே ஒரு குளத்தை பார்க்கிறது. அங்கே கொஞ்சம் சிறிது அளவுக்கு தான் தண்ணீர் இருக்கிறது. இப்போது இந்த மான்கள் போய் அங்கே தண்ணீர் குடிப்பதற்காக செல்கிறது. 2ம் வாய் வைக்கிறது. இந்த ஆண்மான் குடிக்கும் என்று பெண்மானும், பெண்மான் குடிக்கும் என்று ஆண்மானும் குடிக்காமலேயே அதே இடத்தில் இறந்து விடுகிறது. பாருங்கள், எவ்வளோ பெரிய இந்த இடத்துல அன்பை சுட்டி காட்டும் ஒரு கதை. அன்பு, இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளே அன்பு மிக முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு அன்பு இல்லை, கடைசி காலத்துக்குள்ளாக இருக்கிறோம். அன்பு தணிந்து போய்விட்டது. கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்பு இல்லை. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அன்பு மிகவும் புனிதமானது. இந்த உலகத்தில் யாரும் தர முடியாத ஒரு அன்பு. என்னோடு ஒரு சகோதரி பேசி கொண்டார்கள். அவர்களுக்கு ஒரு 45 வயது இருக்கும். அவர் சொன்னார்கள், எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, வீட்டில் எல்லா பொருளும் இருக்குது. என்னுடைய கணவர் நல்ல ஒரு வேலையில் இருக்கிறார். எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு. நான் சிறப்பாக நன்றாக இருக்கிறேன். ஆனால் ஒரு குறை இருக்கிறது. என் கணவரோடு நான் அன்பை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. ஒரு காலை ஆஃபீஸுக்கு சென்றா நைட்டு தான் வருவாங்க. ஃபோன் எடுத்து பேசினால் கூட ஒரு அன்பான வார்த்தை எங்களிடம் இல்லை. ஏதோ ஒரு வெறுமை இருக்கிறது என்று சொல்லி அவருடைய சாட்சி, அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை சொன்னார். இவ்வளவு இருந்து எனக்கு ஒன்றுமே இல்லாதது போல இருக்கிறது. ஒருவேளை தனிமையில இருந்து, தனியா இருந்து இந்த அன்புக்காக நான் ஏங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னேன். பிரியமானவர்களே, அன்பு எப்படி இருக்கு நமக்குள்ள? கணவர் மனைவிக்குள்ள அன்பு எப்படி இருக்கிறது? வேதாகமத்திலும் ஒரு குடும்பத்தை குறித்து இன்றைக்கு பார்க்கலாம். யாக்கோபு ராகேலை மிகவும் நேசித்தார். பிரச்சனை, அவள் வீட்டிலே அங்கே ரெபேக்காளோடு அவளுடைய பெற்றோர்களோடு சண்டை. இப்போ ரெபேக்காள் சொல்கிறார், என்னுடைய லாபானை பார்த்து என்னுடைய மாமன் வீட்டிற்கு ஓடு என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் செல்கிறான். யாக்கோபு ஏசாவை பார்த்து பயந்து ஓடிக்கொண்ட வேளையிலே அவனுக்கு கிடைத்த முதல் உறவு இந்த ராகேலை மிகவும் நேசிக்கிறார், அன்பு வைக்கிறார், அவளுக்காக உழைக்கிறார். இப்போது லாபான் ஏமாற்றி விடுகிறார். இந்த லாபான் தன்னுடைய மூத்த குமாரத்தியை இந்த யாக்கோபுக்கு கொடுத்து விடுகிறார். மிகவும் அவன் நேசித்த ஒரு பெண்ணை அவன் திருமணம் முடிக்க முடியவில்லை. இன்னும் லாபான் சொல்கிறான், இன்னும் கொஞ்சம் நாள் எனக்கு வேலை செய்தால் 2வது மகள் ராகேலை கொடுக்கிறேன். ராகேல் மேல் மிகவும் அன்பு வைத்ததினால்
அவன் அடிமையாக வேலை செய்கிறான். அன்பு இந்த குடும்பத்திலே கடைசி வரை இந்த ராகேலை நேசிக்கிறார். ராகேலுடைய பிள்ளைகளையும் அவன் நேசிக்கிறான். இந்த குடும்பத்திலே இந்த அன்பை விவரிக்க முடியாது. இந்த கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற அன்பு வேதாகமத்திலும் வசனம் சொல்கிற தீத்து 2:4 தேவ வசனம் துக்கப்படுத்தாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷனிடத்திலும் தங்கள் பிள்ளையினிடத்திலும் அன்பு உள்ளவர்களுமாய் இருங்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3:19 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் எபேசியர் 5:25 புருஷர்களே உங்கள் மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள். எபேசியர் 5:28 புருஷர்கள் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:1 எபேசியர் 5:33 உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவன். அன்பை குறித்து இன்னும் வேதாகமத்திலே அநேக இடங்களில் போடப்பட்டிருக்கிறது. ரோமர் 12:9 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:8 ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனும் கடன்படாதிருங்கள், பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். 1 கொரிந்தியர் 13 அன்பை குறித்து போடப்பட்டிருக்குது. அன்பு அந்த முழு அதிகாரத்தை பார்த்தாலும் அன்பு ஃபுல்லாக தனக்குள்ள எல்லாத்தையும் விற்றாலும் அன்பு இல்லைன்னா ஒரு யூஸ் இல்லை. இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அன்பு பலப்படணும். என் கணவனும் மனைவியும் நல்லா அன்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் கூட கணவனுக்கும் மனைவிக்கு இடையே இருக்கிற அந்த அன்பிலே ஒருவேளை விரிசல் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம்ப்பா. இந்த வேளையிலே கூட கத்தாவே இந்த அன்பிலே நாங்கள் பூரணப்பட கிருபை தாங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தாங்க. உடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிற உண்மையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை